friends, வணக்கம் and welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட் தான் வீட்ல பண்றேன். இப்போ வந்து நான் ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 10 லிட்டர் செஞ்சு வச்சிட்டேனா ஒரு வருஷம் இல்லாட்டி 1.5 வருஷமே வரும். நான் வந்து செஞ்சேனா எங்க ரிலேட்டிவ்ஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்பேன். கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி வர்றதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு வருஷமா நான் வெச்சிருப்பேன். இப்போ வந்து ரீசன்ட்டா அது தீந்துருச்சு. ஏனா வந்து அந்த லிக்விட் பண்றதுக்குரிய கிட் வந்து வாங்க போறதுக்கு டைம் கிடைக்கல. சரி அதனால தீர்ந்தனால நான் வந்து இந்த 10 ரூபாய் விம் இருக்கு இல்லையா அது வாங்கி தேய்ச்சிட்டு இருந்தேன். கையெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகுது. இது மாதிரி ட்ரை ஆகுது. நான் வந்து பண்ற லிக்விட் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸே இல்லை. நல்லா க்ளீன் ஆகும். அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா போய் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த சோப்பு வந்து எனக்கு அவ்வளோக்கா சேரல. அது மாதிரி அலர்ஜியாக இருக்குது. ஏன்னா வந்து 4 வருஷமாக நானே தான் லிக்விட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால சேஞ்ச் வந்தனாலே நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த கிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிட்டோட விலை பார்த்திங்கன்னா 260 ரூபா அந்த மாதிரி வருது. சம்டைம்ஸ் அது கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கடை பொறுத்து தான். ஸோ இப்போ வந்து பாத்திர கழுவுற லிக்விடும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினில் போடுற லிக்விடும் செய்யலான்ட்டு அந்த கிட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பாத்திர கழுவுற லிக்விட் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அந்த மாதிரி கிட்டு கிடைச்சா நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பாத்திர கழுவுற இது என்ன சொல்கிற சோப்பு அது இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து 4-5 சாமான் இருக்குது. அது கூடவே அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு நோட்டீஸ் மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா, அதுக்கப்புறமா சோடியம் சல்ஃபேட்டு, அதுக்கப்புறமா கலரு, இது வந்து பெர்ஃப்யூமு, அப்புறம் ஸ்லரி. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 10 லிட்ரு தண்ணி அதில் பிடிச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்லரி இருக்கு இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கெட்டில் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 10 லிட்டர் தண்ணி வர மாதிரி நான் வந்து பிடிச்சி ஊற்றிக்கிட்டேன். கடைசி அந்த ஸ்லரி இருந்துச்சு இல்லையா அந்த பாட்டில்லையுமே நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதையுமே அதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்லரியும் நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எஸ்எஸ் சோடியம் சல்ஃபேட் அது வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றணும். அடியில் வந்து கொஞ்சம் கலங்காமல் இருந்துச்சு. அதையுமே நான் சேர்த்து நல்லா ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுரையாக இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 50 மில்லி லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கலர் சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து லிக்விடாக தான் இருந்துச்சு கலரு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் கலக்கி அதையுமே நான் வந்து ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்லரி அதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ் அதெல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு ஓடிட்டே இருந்தா. அது வந்து இந்த லிக்விட் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து காஸ்டிக் சோடா அதை வந்து நான் தண்ணியில் போட்டேன். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இந்த தண்ணி. அதனால் சரி வெளியே வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்போ 1 லிட்ரு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த காஸ்டிக் சோடாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம குனிஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது. கீழே வச்சு செஞ்சோம்னா இப்படி குனிஞ்சு பார்த்தோம்னா அந்த அதுலேருந்து ஒரு நெடி வரும். அது வந்து மூக்கில் ஏறினா நமக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குமிஞ்சு பார்க்காம சைடில் இருந்துட்டு இது நல்லா கலக்கி இந்த சூடு ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு அந்த சூடு மொத்தத்தில் போகிறக்கு. ஸோ அது போனதுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஸ்லரியும் எஸ்எஸ் எல்லாம் கலக்கி வச்சுருக்கு இல்லையா அதில் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஊற்றினப்போ வேற ஒரு கலராக இருந்துச்சு. இப்போ வந்து அது டைல்யூட் ஆகி நல்லா வேற ஒரு கலராக மாறுது. ஸோ இதுக்கு எல்லாமே நான் வந்து மரத்தால் ஆன குச்சி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பக்கெட்டும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்டீலு அதே மாதிரி அலுமினியம் அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறமா நான் வந்து பெர்ஃப்யூம் கடைசியாக சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து ரெஸ்ட் பண்ணுறக்காக வச்சாச்சு. இனி வந்து இது அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் செஞ்சது ஒரு 2 மணி அந்த டைமில் செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்து பார்த்தேன். அந்த நுரையெல்லாம் போய் இப்போ நல்லா கரெக்டாக ஆயிருக்கு. இப்போ நல்லா கட்டியாகவும் இருக்குது. இப்போ வந்து குச்சி வச்சு ஜஸ்ட்டு வந்து நான் வந்து கலக்கி பார்த்தேன். தேன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாத்திரம் கழுவும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவணும். இது வந்து நிறைய கட்டியாக இருந்தாலுமே நமக்கு வந்து நுரை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி 6 லிட்டர் 1 லிட்டர் பாட்டிலெல்லாம் நான் ஃபஸ்ட்டே செஞ்சனால அது இருந்துச்சு வீட்டில். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த 10 லிட்டரும் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஊற்றி வைக்கணும். ஸோ அதனால் பாட்டில்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து 1 லிட்ரு பாட்டிலெல்லாம் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா நமக்கு இது செய்யும்போது ஊற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா பாட்டில்லையுமே நிரப்பியாச்சு. இப்போ வந்து நான் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. அதுலேயுமே கடைசியாக இருக்கிறத நான் அதில் ஊற்றி வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலெல்லாம் நம்ம இறக்கி வச்சுருந்த இந்த பேசினில் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம கை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் இருக்கு இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊற்றி வச்சாச்சு. இது வந்து யூஸ் பண்ணி கையெல்லாம் கழுவினோம்னா நல்லா க்ளீன் ஆகுது, நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள் 10 லிட்ரு லிக்விடும் நான் வந்து எல்லா பாட்டிலையும் நிரப்பி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் வரும். ஜஸ்ட்டு 260 ரூபா தான் செலவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க இல்லையா, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.